வந்து நம்ம சின்ன கருவாடு, சின்ன மீனில் உள்ள கருவாடு இது பண்ண போகிறோம். இதை வந்து இந்த மேலே உள்ள இதெல்லாம் வந்து செதிலெலாம் நம்ம வந்து இந்த வெண்ணி தண்ணியில் போட்டுறணும். வெண்ணி தண்ணியில் போட்டுட்டு இந்த சிசரோடைய இதை வச்சு நம்ம இப்படி இது பண்ணாலே இதெல்லாம் வந்துடும். இதை ஃபுல்லாக எடுத்துடணும் நல்லா க்ளீனாக. எல்லாம் எடுத்துகிட்டு எப்பயும் போல் மீன் கட் பண்ணுற மாதிரி வாழையும் கட் பண்ணிடணும். இந்த கீழேருந்து மண்டையும் அப்படி கட் பண்ணி போட்டுடணும். போட்டுட்டு தண்ணியில் வச்சு இந்த நடுவில் இப்படி கையை வச்சு பண்ணினோம்னா அதில் உள்ள டஸ்ட் எல்லாம் வெளியில் வந்துடும், குடல் எல்லாம். இந்த கருவாடு வந்து சின்ன கருவாடு, இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்பயும் வைக்கிற மாதிரி தான் வைக்கணும். இது க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் இது. அந்த மண்டையோடு கட் பண்ணிடணும். மண்டை தேவையில்லை இதுக்கு. இது கையை வச்சு எடுத்த உடனே எல்லாம் வந்துடும். பாருங்கள், க்ளீனாக. இது மேலே ஒரு செதில் கூட இருக்கக்கூடாது. அது வெண்ணி தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா அது வந்து நல்லா மேலே உள்ளதெல்லாம் வந்துடும். இந்த மண்டையெல்லாம் வந்து நம்ம கீழே போட்டுற வேண்டியதுதான். ஒரு ஃபேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்குவோம். இதில் நம்ம இதை க்ளீன் பண்ணி வச்சா கருவாடை போட்டுருவோம். பாருங்கள், இப்போ நல்லா வந்து பிரட்டி போட்டுருவோம். கொஞ்சம் ரொம்பலாம் வேணாம், மறுமருந்து லேசாக போட்டால் போதும். லேசாக வந்து பிரட்டி போட்டு போதும், அவ்வளோதான். இதை கொஞ்சம் லேசாக பிரட்டி போட்டு எடுத்துடலாம். இதை இப்படியே கூட இதுவே போதும்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து இதையும் சாப்பிடலாம். நம்ம வந்து இப்போ கிரேவியாக பண்ணுறதுனால நான் இது வெங்காயம் அதெல்லாம் போட்டு நான் பண்ணுறேன். இந்த இதில் கொஞ்சம் ஆயிலில் நம்ம வந்து சோம்பு போட்டுறணும். சோம்பு, அதில் வந்து வெள்ளைப்பூண்டு போட்டுக்கோங்க. இதில் வெங்காயம் போட்டுக்கிறோம். இது வெங்காயம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கிறலாம். வெள்ளைப்பூண்டு, வெங்காயமும் கருவேப்பிலை இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த வெங்காயம் கொஞ்சம் ரொம்ப வதங்கக்கூடாது, கொஞ்சம் கண்ணாடி பழத்துக்கு வந்தால் போதும். இதெல்லாம் கொஞ்சம் மஞ்சள் தூள், இதே கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் காரமாக தான் வைக்கணும். நான் வந்து ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கிட்டேன். இந்த சின்ன இதுகள் வந்து இப்போ எல்லாத்துலேயுமே உப்பு நிறையா இருக்கும். சின்ன கருவாடில் உப்பு இருக்குன்னு நினைக்கக்கூடாது, அதில் தான் ரொம்ப வச்சுருப்பாங்க. இதில் நம்ம வந்து தக்காளியை கொஞ்சம் நல்லா அரைச்சி ஊற்றிக்கோங்க. முழுசாகவும் போட்டு வதக்கலாம். ஆனால் தக்காளி வந்து இப்படி போடும்போது இந்த உப்பு நிறையா இருக்கு இல்லையா, அது நல்லா கலந்துக்கிறோம். இதில் இந்த பச்சை வாசனை போட்டும். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். இந்த கிரேவி கொஞ்சம் கொதிக்கட்டும், கொதித்து வேகட்டும் இந்த மசாலாலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த இதில் வந்து நம்ம கருவாடு எடுத்து போட்டுருவோம். இது உங்களுக்கு ரொம்ப அப்படி கரைஞ்சி போயிடணும்னா அப்படியே கரைய வச்சிடலாம். இல்லை முழுசாகவே அப்படி எப்படி எடுத்து சாப்பிடணும்னா கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துடணும். மூடி வச்சுருவோம். நல்லா கெட்டி ஆயிடுச்சு இந்த கருவாடு. இன்னும் உங்களுக்கு வேணும்னா அப்படியே வச்சுக்கிறலாம். பார்த்தீங்களா, இது அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இல்லாட்டா ரொம்ப அப்படியே கரைச்சி விட்டுறலாம். இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு பெரட்டின மாதிரிக்கு நம்ம எடுத்துட்டாதான் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதை நீங்களும் செய்யுங்க.
பாருங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். பாருங்கள், இப்போ நல்லா கருவாடு எல்லாம் இது பண்ணியாச்சு. இந்த வெள்ளை பூண்டு எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கருவாடு பாருங்கள். பாருங்கள், நீங்களும் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.